ஹே காய்ஸ், இப்போ எங்கே போகலாம் அப்படின்னா நம்ம தம்பிக்கு ஒரு கோல்டு வாங்க போகிறோம். தம்பி ஒரு ஹாய் போடு. பாருங்க, எல்லா இடமுமே கோல்டு தான். ஒரு கடை எல்லாம் வரிசையாக கோல்டு ஷாப்பாக இருக்குது. இப்போ அந்த கோல்டு ஷாப் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக தங்கம் தான். ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரே கோல்டாக தான் இருக்குது. நம்ம ஊரில் இந்த சும்மா ஸ்ட்ரீட்லலாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே கோல்டு வந்து ஃபுல்லாக இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க துபாயில் கோல்டு கம்மியான ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஜிஎஸ்டி சுத்தமாக கிடையாது. இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. துபாய் கோல்டு எக்ஸ்டென்ஷனில் கோல்டு வாங்கினா இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஸோ 11 டிசம்பர்லேருந்து 8 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் இந்த துபாய் கோல்டு ஷாப் எக்ஸ்டென்ஷனில் வந்து நீங்கள் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது 500 கிராம்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, வாட்சஸ்க்கோ கோல்டு ஜுவல்லரி இதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது லக்கி ட்ரா மூலமாக. ஸோ இன்றைக்கி நம்ம தம்பிக்கு கோல்டு வாங்குறோம்னு சொன்னால, ஸோ நம்ம வாங்குவோம், நம்மளும் இதை ரிஜிஸ்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்க்கறது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆடி தள்ளுபடிக்கு போட்ட ஜவுளி கடையில் இருக்கிற கூட்டம் மாதிரி இங்கே கோல்டு வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் உண்மையாகவே இங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் வந்து 503 கிராம்ஸ், அதாவது நம்ம இந்தியன் மதிப்புப்படி 12,288. ஸோ இதில் இருக்க பாருங்கள் ரேட்டு. இங்கே ஒன்று பார்த்தோம், கின்னஸ் ரெக்கார்ட். அது த வேர்ல்ட்ஸ் ஹெவியஸ்ட் கோல்டு ரிங்கு. இதுதான் அது. இதோட டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 64 kg. இது போடுறா திருப்பு வேற மாதிரி.